CAMY TALKS. நம்மளோட குட்டீஸோட எஜுகேஷனுக்கு அஸ் அ பேரண்டா நம்மளோட ஹெல்ப் தேவையா அப்படின்னா கண்டிப்பாக தேவைங்க. ஏன் அப்படின்னா அப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் வேற, இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் வேற. மார்னிங் டு ஈவினிங் நம்ம குட்டீஸை எப்படி என்கேஜாக வைக்கலாம், ஈவினிங் எப்படி நான் யூட்டிலைஸ் பண்ணி படிக்க வைக்கிறேங்கிறத பார்க்கலாம். நார்மலாக 4 அல்லது 5 வயசு குழந்தைங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்பண்டா வீட்டுக்கு போவோம், நம்ம அம்மாவோட எப்படிலாம் விளையாடலாம், எந்த கார்ட்டூன் சேனலை பார்க்கலாம் அப்படின்னு உங்கள் மைண்டுக்குள்ளே நிறைய திங்கிங் ஓடிக்கிட்டு இருக்குங்க. ஆனால் குட்டீஸ் வீட்டுக்கு வரும்போது ஒரு பேரண்டாக நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் தெரியுமா? இன்னைக்கு ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்க, நீ என்ன படிச்சுட்டு வந்திருக்கன்னு கேட்போம் இல்லையா? இந்த மாதிரியான கேள்விகள் நம்ம குட்டீஸ்க்கு படிப்பு மேல இருக்கிற ஆர்வத்தை சப்ரஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ குழந்தைங்க வீட்டுக்கு வந்த உடனே கேள்வியாவே கேட்காம அவங்களாவே இருக்க விடுங்க. பாடம் சொல்லி கொடுக்கறது ரொம்ப ஈஸி தாங்க. ஒரு கிளாஸ்ல 20:1 ரேஷியோ இருக்கும் போதே ஒரு குழந்தையால 80% அப்சர்வ் பண்ண முடியும்னா வீட்டில் 1:1 ரேஷியோ தாங்க. ஈஸியா ட்ரெயின் பண்ணிடலாம். ஒரு குழந்தைக்கும் பேரண்ட்ஸுக்கும் இடையில இருக்கிற உறவு அப்படிங்கிறது ரொம்பவே ஆத்மார்த்தமான தூய்மையான ரிலேஷன்ஷிப் தாங்க. குட்டீஸை காலையில் எழுப்பி விடுறதுல இருந்து நைட்டு அவங்கள தூங்க வைக்கிறது வரைக்கும் பேரண்ட்டாக நம்மளுடைய ஒர்க் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் குழந்தைங்கள நல்ல விதமாக வளர்க்குறது ஒரு பேரண்ட்டுடைய கடமை இல்லையா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பேரண்ட் அவங்க குழந்தைங்களோட எவ்வளோ மகிழ்ச்சியாக அவங்க டெய்லி ரொட்டீனை ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிறது தான். நம்ம குட்டீஸை நம்ம ஸ்கூலில் கொண்டு சேர்க்கும் போது நம்ம என்ன யோசிக்கிறோம், என்ன அங்கே போய் கேட்குறோம், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்கூல்ல இருந்து டாக்டர்ஸ் ஆயிருக்காங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்கூல்ல இருந்து இன்ஜினியர் ஆயிருக்கிறாங்க, அப்படிதான் கேட்குறோம். அப்படிதானே? ஆனால் எல்கேஜியில் அந்த ஸ்கூல் என்ன கொடுக்குது, அந்த குழந்தைக்கு என்னதான் தேவை அப்படிங்கிறத நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இவங்க சொல்றது உண்மைதான். பிகாஸ் கனெக்டிங் ஹோம் அண்ட் ஸ்கூல் மேக்ஸ் அஸ் அ கிரேட் கம்யூனிட்டி ஆஃப் லேர்னர்ஸ். சும்மா சொல்லக்கூடாது. சில பேரண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அவங்களோட குட்டீஸோட ஸ்டடீஸில் ரொம்பவே ஓவர் டூயிங்காக இருப்பாங்க. சில பேர் ஸ்கூலில் சேர்த்தாச்சு, இனிமேல் அவங்க ஸ்கூலே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்கன்னு கேஷுவலாக இருப்பாங்க. இங்கே இந்த பேரண்ட் இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நம்ம குட்டீஸ் கிட்ட போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா, ஃபியூச்சரில் என்ன ஆக போகிற அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, டாக்டர் ஆக போகிறேன்னு சொல்லுவாங்க, இன்ஜினியர் ஆக போகிறேன்னு சொல்லுவாங்க, போலீஸ் ஆக போகிறேன்னு சொல்லுவாங்க. அஸ் அ பேரண்டாக நம்மளும் என்ன நினைக்கிறோம், என் பையனை டாக்டர் ஆக்கணும், போலீஸ் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் எல்கேஜியில் அவங்களோட தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? கரெக்டு தான் இல்லையா? ஏர்லி லேர்னிங் அதாவது ப்ரீ ஸ்கூல் இயர்ஸில் தான் நம்ம சைல்டோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஸ்பாஞ்ச் எப்படி குயிக்காக அப்சர்வ் பண்ணுதோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டேஜில் நம்ம கொடுக்குற லேர்னிங்கும். இவ்வளோ நேரம் என் பாப்பா கூட எப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்கூலுக்கு குழந்தைங்க போயிட்டு வந்த உடனே நம்ம பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இருப்போம். அப்படி தானே? ஃபஸ்ட்டே பிள்ளைங்களை புக் எடுத்து படிக்க சொன்னால் கண்டிப்பாக படிக்க மாட்டாங்க. நம்ம நிறையா கேம்ஸ் கொடுக்கலாம், ட்ரா பண்ண சொல்லலாம், அப்புறம் நிறைய ஸ்டோரி சொல்லலாம். அதுக்கப்புறம் பாப்பா புக்கை எடு படி அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களும் படிப்பாங்க. நம்ம குட்டீஸை
ஏஜில் நல்லா ஃபீட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஸ்கூலில் கொண்டு சேர்த்துட்டோம். அதோட நம்ம சும்மா இருக்க முடியாது. நம்ம அவனுக்கு ஸ்டடீஸில் ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டராக இருக்கணும். ஸோ நம்மளோட பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக நம்ம உட்காந்து சொல்லிக் கொடுத்தாதான் முடியும். நம்ம பிள்ளைங்களுக்கு அல்டிமேட் ரோல் மாடலாக கண்டிப்பாக இருக்கணும். படிப்புங்கிறது ஒரு குழந்தைய கட்டாயப்படுத்தி கொட்டி கொட்டி சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, ஸ்கூல்ல சொல்லி தரத லைஃபோட ரிலேட் பண்ணி சொல்லி தரதும். உதாரணமா என் குழந்தைய நான் வெளியில கூட்டிட்டு போகும்போது நிறைய கலர்ஸை கற்றுக் கொடுப்பேன். சில டைம் கடைக்கு என் பிள்ளைய கூட்டிட்டு போகும்போது காயினை கவுண்ட் பண்ண சொல்லி கொடுப்பேன். தோட்டத்தில் நாங்கள் விளையாடிட்டு இருக்கும்போது இதுதான் ஸ்டெம்மு, இதுதான் ரூட்டு, இதுதான் லீஃப்னு சொல்லி கொடுப்பேன். இப்படி என் குழந்தையோட சப்ஜெக்டை எல்லாத்தையுமே லைஃபோட ரிலேட் பண்ணி நான் சொல்லிக் கொடுப்பேன். இப்படி சொல்லி தரதுனால கான்செப்டும் கிளியர் ஆகும். படிப்புனா தெரிச்சு ஓடுற குழந்தைங்க கூட இன்ட்ரெஸ்டாக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சப்ஜெக்ட் கான்செப்ட் எப்போதுமே தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். கேஜியில் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் கான்செப்ட் பிரைமரியில் தொடரும். பிரைமரியில் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் கான்செப்ட் ஹை ஸ்கூலில் தொடரும். ஹை ஸ்கூலில் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் கான்செப்ட் ஹையர் செகண்டரியிலும் தொடரும். இப்படியே இந்த சப்ஜெக்ட் செயின் போய்கிட்டே தாங்க இருக்கும். அஸ் அ பேரண்டாக அந்த செயின் எங்கேயுமே உடையாமல் பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. நான் ஒரு அம்மாவா என் குழந்தைக்கு நான் என் பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களோட ஏர்லி ஸ்டேஜில் இருந்து ஸ்டடீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிப்பை பற்றின ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு தேவையில்லை. இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோவில் குட்டீஸோட ஏர்லி ஸ்டேஜ் லேர்னிங்கில் ஒரு பேரண்ட்டோட ரோல் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டானது அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் உங்கள் குட்டீஸ்க்கு கொடுக்குற இந்த ப்ராக்டிஸ் அவங்களுடைய மழலை பருவத்தில் ஸ்டாப் ஆகிடாமல் தொடர்ந்து எல்லா ஸ்டேஜ்லேயும் ஒரு ஃப்ரெண்டாக வெல்விஷராக உங்கள் ரோலை ப்ளே பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். பிகாஸ் யுவர் சில்ட்ரன் நீட் யுவர் ப்ரெசன்ஸ் மோர் தென் யுவர் ப்ரெசன்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம கேமி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.